வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நீங்க தமிழிலே பார்த்திருப்பீங்க இது என்ன மாதிரியான vlog-ஆ இருக்கும்னு. எஸ், இது வந்து வெஜ் கோட் சூப் இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த முட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மோஸ்ட்லி வயசானவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸோ என்ன சொல்றது, ஜிம்முக்கு போறவங்க. நான் எப்படி ரொம்ப தடவை ஸோ இதுக்கெல்லாம் நிறைய இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முடி இருக்கு, அதுக்கு சேவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முடி இருக்கு, இதுக்கு முடி இல்ல. ஆக்சுவலி இதோட காஸ்ட் வந்து கிலோ 200 அப்படின்னு நாங்க ஏலகிரி போகும்போது நாங்க வாங்கிட்டு வந்தோம். சென்னையில பாத்தீங்கன்னா 400 அப்படின்னு நாங்க ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தோம். பட் எங்களுக்கு தெரியல, பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. பட் இங்க நாங்க அங்க இருந்தே 1 kg நாங்க வாங்கிட்டோம். இது நீங்க அங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 kgs வாங்கிக்கோங்க. இது 6 மந்த்துக்கு வந்து தாங்கும். நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்காது. இது நாங்க யூஸ் பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் ரிசல்ட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எஸ். ஸோ இது வந்து நான் ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்திருக்கேன். இவ்வளோண்டு பீஸ்லேயே வந்து ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து இஞ்சி மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நானே யூடியூப் பார்த்து சமைக்கிறேன். நாங்க சமைக்கிறோம். நாங்க ஒரு புது யூடியூப் சேனல். நாங்க யூடியூப் பார்த்துல சமைக்கல, சும்மா சொல்றேன். நானும் பெரிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் வெஜ் கோட். அண்ட் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பெப்பர், சீரகம், 10 சின்ன வெங்காயம். அண்ட் இது வந்து ஆப்ஷன். எல்லாமே ப்ரெப் பண்ணி வச்சாச்சு. அண்ட் எங்க மம்மி கொடுத்த புது மிக்சியோட ஜார்ல இன்னைக்கு நான் போட்டு அரைக்க போறேன். இது என்னோட புது மிக்ஸி அண்ட் இது என்னோட புது ஜார். எங்க மம்மி வீடியோல பார்த்தா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. பரவாயில்ல, என்ன ஆன் ஆகல, ஆரம்பமே அமர்காலமா இருக்கு. ஆட்டுக்கால் சட்னி ஏற்கனவே நினைக்கிறேன் போதும். வாட்டர் தண்ணி ஊற்றணும் நினைக்கிறேன். ஆமா, தண்ணி வாட்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஷாராட்டாவோட சவுண்ட் இருக்கு. ஓகே, சட்னி ரெடி. சட்னி கிடையாது இது. நாங்க ஸ்டவ் ஆன் பண்ண போறோம். நாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஸ்டவ் ஆன் பண்றோம். இப்போ காலையில 2 வேளை சாப்பிட்டீங்களே, அது அந்த கணக்கு. சரி, வீடியோ சொல்லும்போது அது அப்படியே இது பண்ணிக்கணும். இது என்னவே இல்ல. அடிச்சு விடு, தண்ணி ஊத்து. சார், இவ்ளோண்ட தண்ணி தான் இருக்கு. என்னதான் இருக்கு? தண்ணி தான் இருக்கா? என்ன? ஐயோ, சுத்தமா என்ன இல்லையே. ஆக்சுவலி நேத்து தான் நாங்க சென்னைக்கு வந்தோம். சோ வீட்ல இருக்க ப்ரொவிஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. சோ என்ன இருக்கோ அதை வச்சு நாங்க சமைச்சிட்டு இருக்கோம். சோ இப்போதைக்கு இந்த மஸ்டர்ட் ஆயில் தான் இருக்கு. ஆக்சுவலி இது யூஸ் பண்ணலாம், பட் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடாது. இல்லாத பட்சத்துக்கு நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், இது வந்து ஆப்ஷன் தான். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீரகம். அந்த டப்பாங்க அது வரும் லாஸ்ட்டாக வரும். எந்த டப்பா? அந்த இதுதானே. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத டைரெக்டாக அதை அப்படியே போடலாம். கண்ணுக்குள்ள இது போயிடுச்சு, நெடி போயிடுச்சு. கண்ணுக்குள்ள நெடி போல கொஞ்சம் வீர சமையல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது கண்ணில் வந்து பெப்பர் வந்துருச்சு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன். கல்யாணம் ஆனாலே இது மாதிரி தான் போல. எல்லாருக்கும் நம்ம வந்து பார்த்து செய்யணும். சிங்கிளாக இருந்தால் இதெல்லாம் தேவையே இருக்காதுல்ல. சிங்கிள்ஸ்க்கெல்லாம் நான் சொல்கிறேன், மூஞ்செல்லாம் தனியாக இருக்கணும். வேர்வை சிந்தி நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் போட்டுட்டு 3 glass of water நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்தால் தான் இது வந்து நல்லா வேகும். நீங்கள் குக்கர் இல்லை அப்படின்னா நார்மலாக ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு 1 hour நீங்கள் வந்து டர்மரிக் அது எடுக்க நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, அப்படிலாம் கல்லுப்பு அதை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சூடானதுக்கு கொஞ்சோண்டு நான் தான் சொல்லுவேன், கொஞ்சோண்டு கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் பாசையில பேசுறேன். இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் பொட்டாட்டா உட்காந்து முடக்கு குடிச்சிட்டு நல்லா தூங்குனீங்கன்னா அடுத்த நாள் மூட்டு வலி ஓடியாயிரும். நீ பேசுறது எல்லாமே டபுளா வேற மாதிரி கேக்குது. எப்போ பழைய பில்டிங்ல
பாருங்க எல்லாம் பண்ணி முடிச்சு பெர்ஃபெக்டா ஒரு vlog பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணா கரண்ட் போயிடுச்சு. நாங்க பண்றது கரண்ட்டுக்கே பொறுக்கல. ஸோ இருந்தாலும் கடமை உணர்ச்சி தவறக்கூடாதுன்னு நாங்கள் லைட் ஆன் பண்ணி வச்சு இல்லை மொபைலோட ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி வச்சு நாங்கள் வீடியோ. இப்போ வந்து குக்கர் ஒரு 10 to 15 விசில்ஸ் நான் விட்டு இதோட சக்கெல்லாம் பொழிஞ்சு எடுத்து வச்சிடாச்சு. வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி சூப் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரெடி டு சர்வ். ஆக்சுவலி லைட் இருந்தால் இன்னும் நல்லா எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கும் வியூ. பட் இது வராதனால இப்படி இருக்குது. ஐ திங்க் இட் சீம்ஸ் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்றீங்க? நல்லா இருக்கு. ஆட்டுக்கால் பாயா மாதிரி. ஆக்சுவலி வெஜிடேரியன்ஸுக்கு வந்து ஆட்டுக்கால் சூப்லாம் குடிக்க முடியாது. ஸோ அதுக்கான ரிப்ளிகா தான் இந்த ஒரு ஐட்டம். அண்ட் ஃபைனல் டச்சாக நம்ம வந்து இந்த கொத்தமல்லி போட்டோம்னா கடையில் கொடுக்குற சூப் மாதிரியே இருக்கும். நான் பேசுறது எனக்கே ஓகே பயங்கரமாக கேட்குது. சரி குடிச்சு பார்த்துட்டு சொல்லி பார்ப்பேன். சூட்டோட சூட்டான்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே ஃபேன் இல்லை. ஸோ சூடோட சூடாக அந்த சூடான சூப்பை நான் குடிக்க போகிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி இல்லை, இப்படி குடிக்க போகிறேன். சங்கம் இப்படி குடிக்க போறியா? சரி ஓகே, இப்போதைக்கு கீழே ஊற்றிடும். இப்படி குடி. வாவ், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி பண்றவங்க பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது. ஆக்சுவலி வந்து கசக்கும் ரொம்ப. பட் ஆனால் அந்த கசப்பு டேஸ்ட் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா ஒரு சூப்பியாக குடிக்கிற மாதிரி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஒரு ரசம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. பட் இது அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். பர்ஃபெக்ட் ரெசிபிஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என் கிச்சன் வந்து கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் நேற்று தான் வந்தோம் ஊரில் இருந்து. இல்லைனாலும் இப்படி தான் இருக்கும், அது வேறு விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் வெஜ் கோட் சூப் நான் பண்ணியிருக்கேன். சிமிலர் டு த ஆட்டுக்கால் சூப் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பாய், டடா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.